மகர்ஷி எல்லாம் வந்தாளா, எல்லாரையும் பூஜை பண்ணினாள். சுகாச்சாரியால நமஸ்காரம் பண்ணி காட்டாள். என்ன காட்டாள்? எதை செய்யணும், எதை ஸ்மரிக்கணும், எதை ஜபிக்கணும், எதை விடணும். ரூஹியத்வா விபரியம், எதை விடணுமோ அதையும் சொல்லுங்கோ, எதை செய்யணுமோ. எத் ஸ்மர்த்தவியம் அசோ ஜாப்பியம், எத் கர்த்தவியம் பிரபோ, என்ன செய்யணும். ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபரியம். பரலோகம் நடுங்கிறது, எங்க இருந்து வந்தோம்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல. அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரதா அவ்யக்த நிதனான்யேவா. அவன் எங்க இருந்து வந்தோம்னு தெரியல, போக வேண்டிய இடமும் தெரியல. நடுப்புற என்னமோ பாண்டிச்சேரி சிலுக்கு மாதிரி ராத்திரியில பல பழங்கிறது. இதுல பிரமாதப்படுறது. அவன் மார்க்கம் புரியலேன்னு கேட்டாள் ராஜா. 4 எழுதான் பிரம்ம சாபம், தட்சக தம்சம், தவிக்கிறேன், அனுகிரகம் பண்ணம் சொன்னாள். அப்ப சொன்னாலாம் பயப்படாதேன்னு சொன்னாலாம் பிரம்மனிஷ்டாள். அபயப்பிரதானம் பண்ணுவாளோ இல்லையோ மகான்கள். அதனாலதான் ராஜா சொன்னால் மோட்சம் வேண்டாம், எனக்கு பல ஜென்மா வரணும், இப்படிப்பட்ட சாதுக்கள் தைரியமா பயப்படாதேன்னு சொல்றவாள போய் அடையணும். புனச்ச பூயாத் பகவத்யனந்தே ரதி பிரசங்கஸ்ச ததாஸ்ரயேஷு மஹத்சு யாம் யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரியஸ்து சர்வத்ர நமோத்விஜேப்யः. எந்த ஜென்மா வந்தாலும் பாதகம் இல்லை, எந்த ஜென்மா வந்தாலும் வரட்டும். மகத் சங்கம் கிடைக்கணும், பகவத்குணம் கிடைக்கணும், தெய்வத்தை நம்பணும், சாது சங்கம் என்ன ரட்சிக்கும். பல ஜென்மா வரட்டம் நுட்டாளாம். என்ன சொன்னாள்? உனக்கு என்னத்துக்கு நீ பயப்படுறேன்னு கேட்டாள் பிரம்மனிஷ்டாள். நீ என்னத்துக்காக பயப்படணும் ராஜன்னு? நீ பண்ணின பிரச்சனை உலகத்து முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனத்தை பண்ணிவிட்ட. இது உனக்கு மட்டும் இல்ல, ஜென்மாவை அடைஞ்சவெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியை நீ பிரதிநிதியா இருந்து கேட்டிருக்கே. நீ என்னமோ 7 நாள் இருக்குன்னு பயப்படுறியே. நீ பண்ணின புண்ணியம் ஜோத்திரம் பண்ணலையே என்னாளா ஒரு ரிஷிகளும். ஏன்னாள் 7 நாள் பரியந்தம் ஷாவில்லைங்கிற தைரியம் உனக்கு வந்துடுத்தேனாளாம். தவாப்தேதௌரவ்யா சப்தாஹம் ஜீவிதாவதி. 7 நாள் பரியந்தம் ஜீவிச்சிருக்க போறோங்கிற தைரியம் உனக்கு வந்துடுத்தே, பாக்கி பேருக்கு அது வல்லையே. அதையும் தவிர்த்து கட்வாங்கோ நாமராஜர்ஷி ஞாத்வேயத்தாமிஹாயுஷா முஹூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய பிராப்தவான் அபயம் ஹரி. கட்வாங்கோ நாம ராஜரிஷி ஞாத்வா ஈயத்தாமிஹாயுஷா. தேவலோகத்துல அசுராளுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்தது. சண்டை வந்தா இந்திரனால ஒண்ணும் பண்ண முடியாது. வெள்ளக்காரன் மாதிரி சண்டைக்கு நம்ம ஊர்ல இருந்தா ஆளை கூப்பிடணும். இந்த பட்டாளத்துல சேரலாம்னு அழிச்சுன்னு போனா பாருங்க, எல்லாத்தையும் கசாப்பு கடைக்கு கொண்டு போறா போல எல்லா பையன்களையும். அது மாதிரி இந்த ஊர்ல இருந்து அழிச்சுன்னு போவான் இந்திரன். கட்டுவாங்கன்னு அழிச்சுன்னு போனான். அயோத்தியில வந்து ஜெயிச்சு கொடுத்தாள், அசுரால ஜெயிச்சு இந்திரனுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தாள். ஊருக்கு புறப்படுற போது சந்தனம் பூசி மாலை போட்டு பொன்னாட போத்தி எல்லாம் பண்ணி, நீங்க இத்தனை ஒத்தாசை பண்ணி எனக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தேல, உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்குறேன், நான் தேவனோல்லையோ தரேன், நான் இன்னும் எத்தனை வருஷம் ஆயுசோட இருப்பேன்னு காட்டான்னு கட்டுவாங்க. யோசிச்சான் இந்திரன், இது வேண்டாம் வேற எதையா கழுவுனாள். அதைத்தான் சொல்லணும். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீள்? இதைத்தான் சொல்லணும்னா, அப்பா எனக்கு பயமா இருக்கே, அதை சொல்லனாள். பயப்படாதீங்கோ, நானும் எனக்கு புரிஞ்சுக்கிண்டு பயத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகத்தான் கேட்கிறேன். ஒரு முகூர்த்தம் தான் இருப்பேன், 1.5 மணி தான் இருப்பேன்னு சொன்னாலாம். உடனே பயப்படலையாம் ராஜா. ஆமா, என் தேர் 10 நாள் ஆகும் ஊருக்கு போறதுக்கு, உங்க தேர் கண்மூடி கண்டறப்பதற்குள்ள போகும், அதை கொடுக்கணும் நாளாம். நான் இப்படி சொல்லிவிட்டேனே, ஏதாவது உன் சித்தத்தை பாதிக்கிறதோன்னு கேட்டாள். இன்னமே என் சித்தத்துக்கு பயம் எதுன்னு கேட்டாள். ஏன்னாள், நமே பிரம்மகுலா பிராணா குலதெய்வான் அச்சாத்மஜா. எங்க குலம் பிராமணால தெய்வமா நினைச்ச குலம். உயிரை பெரிசா நினைச்சதில்ல, பத்தினியை பெரிசா நினைச்சதில்ல, ராஜ்யத்தை பெரிசா நினைச்சதில்ல, பிராமணால பெரிசா நினைச்ச எங்க குடும்பத்துக்கு என்ன கவலை வரும்னு கேட்டான் ராஜா. அப்படி சொன்னாலும் கட்டுவாங்க. சரி, அயோத்தியில கொண்டு விட சொல்லட்டமா தேரேன்னாள். இன்னமே அங்க என்னத்துக்கு பக்கத்துல வாழலாம் வந்து கதறதுக்கா, கங்கா தீரம் கொண்டு விட சொல்லுங்க, வேத வித்துக்களான பிராமணாவுடைய காலை போய் பிடிச்சுக்கிறேன். கண்மூடி கண்டிருப்பதற்குள்ள கங்கா கரையில கொண்டு விட்டுது இந்திர ரசம். கங்கையில ஸ்நானம் பண்ணி வேத வித்துக்கள் காலில் விழுந்தாள். பகவத்குணம் சொன்னால் 1 மணி. உடனே இன்னொரு விமானம் வைகுண்டத்திலிருந்து வந்து அழிச்சுன்னு போயிடுது. அப்படியே எஸ்ஐஆர்ல ஏறிண்டு போய் எக்னோர்ல இறங்கி மறுபடியும் எம்எஸ்எம் ரயில ஏறிண்டு போடும் பாருங்க காசிக்கு. அது மாதிரி
பிராப்தவானபயம் ஹரி, அபயமான ஹரி அடைஞ்சான்கிறாள். அபயம் வை ஜனக பிராப்தோசி நத்திர சோகோ நஜரான மிருத்யுன்னு சொன்னேன். ஸ்வரூபத்தை போய் அடைஞ்சுட்டானாம், பரமாத்மாவை அடைஞ்சுட்டானாம் கட்டுவாங்கன். அப்படி இருக்கிற போது உனக்கு என்னத்துக்காக 7 நாள் இருக்கே, என்னத்துக்கு நாளாம் சொல்லிவிட்டு ஒண்ணு சொன்னாளாம். ஏதன்னிர்வித்யமானானாம் இச்சதாமகுதோ பயம் யோகினாம் நிருபநீதம் ஹரேஹே நாமானுகீர்த்தனம். லோகத்துல 3 அதிகாரிகள் பிரிஞ்சிருக்காளாம். விஷயங்கள் ஒண்ணும், முமுட்சுக்கள் ஒண்ணும், முக்தாள் ஒண்ணும். ஜீவன் முக்தாள் சில கோஷ்டி, முமுட்சுக்கள் சில பேர்கள். சம்சார தோஷம் தெரிஞ்சு தோஷ தரிசனம் வந்து வைராக்கியம் வரணும். உதாரணம் ஏதாவது நிமித்தத்தால வைராக்கியம் வந்தா அந்த நிமித்த நாசத்துல உடனே வைராக்கியம் போயிடும். காபி 6 மணிக்கு கொடுக்க வேண்டிய பத்தினி கொடுக்கலன்னு ஒருத்தர் சன்னியாசம் பண்ணி விட்டார். 10 நாளா காவி வெட்டி வாங்கி கட்டின்னு போயிட்டார். அந்த அம்மா கவலைப்படல. அந்த அம்மாவனுடைய அப்பா அண்ணா தம்பி எல்லாம் கவலைப்பட்டா, நம்ம என்ன வந்து பிடிக்கணுமே அவன் குடும்ப கவலைன்னு அவ எல்லாருமா சேர்ந்து அவனை போய் பிடிச்சாள். நடந்த கதை. அவரை போய் பிடிச்ச எல்லாருமா என்ன இப்படி பண்ணிவிட்டே என்ன, இது மாதிரி 6 மணிக்கு கொண்டு கொடுக்கல, 7 மணிக்கு கொண்டு வந்தா தவிச்சு போட்டேன், இனிமே இவளோட இருக்கிறத காரணம் சஞ்சாரம் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். இனிமே 5 மணிக்கே போட்டு கொடுத்துறேன்னு சொல்றேன் சொன்னாள். அது என்னமா நம்புறது? நான் இல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து சொல்றோம். அது தானே வந்துட்டு வெள்ள வட்டி கட்டிண்டு இந்த காஃபி நிமித்தமா ஆச்சேனா காஃபி நசித்த முன்னாடி வரேன்னா அப்புறம் உடனே போயிட்டி இது சன்னியாசமா? அதனால தோஷ தரிசனம் வரணும் விஷயத்துல. நல்ல பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கு வெள்ளி பாத்திரத்துல. ஒரு பாச்சை விழுந்துட்டுனா சாப்பிடுவனா? ஒரு பாச்சை இதுல விழுந்துட்டா சாப்பிடுவனோ? அதே தோஷ தரிசனம் வந்துடுது. அது மாதிரி விஷயத்துல தோஷ தரிசனம் வந்து வைராக்கியம் வரணும். அது தோஷ தரிசனம் லேசில வராது. பகவான பஜிக்க பஜிக்கத்தான் வரும். அது பகவான பஜிக்க பஜிக்க தானா இருள் விலகிறா போல விலகிவிடும்.